அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தி கோவா இது. நார்மலாக பால்கோவா நார்மல் பாலில் நல்லா கெட்டியாக போனோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பாலை நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொங்கி வரும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். நல்லா கலரி விட்டுட்டே இருப்போம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் பால்கோவாவை விட இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜாரை இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களது கொஞ்சம் திரின்னு ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப்ஸும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வினிகர் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற அந்த ஏடு பகுதி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ நான் 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம 1 லிட்டர் பால் போட்டோம் இல்லைங்களா, அதில் முக்கால் பதம் இப்போ நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் முந்திரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் லேசாக இதை நெய்யில் வறுத்து கூட போடலாம். இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது வற்றி வர ஆரம்பிக்குது. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நெய் ஒரே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம இதில் விட்டுக்கலாம். நெய் விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலரி விட்டுட்டே இருப்போம். இப்போ நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னமும் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். இந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா வற்றி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஒரு பால்கோவா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பால்கோவா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பால் பொதுவாகவே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் நம்ம நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1/2 லிட்டர் பாலில் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் இது தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோதாங்க, சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.